தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட். வளர்கின்ற மாநிலங்கள்ல 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டேட்டாக நம்முடைய தமிழ்நாடு வந்திருக்கு. இதற்கெல்லாம் ஒன்றிய அரசு பாஜக ஏதாவது நமக்கு துணை இருந்தாங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? தமிழ்நாட்டுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாங்களா? ஒன்றிய அரசு போடுகின்ற பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் ஒரு திட்டமும் கிடையாது. தமிழ்நாடுக்கு திட்டம் உள்ள தமிழ்நாடுங்கிற பேர் கூட பட்ஜெட்ல கிடையாது. ஒன்றிய அரசு பட்ஜெட்ல கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்றிய அரசு இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வருது. ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏத்த ஒரு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் சொல்றேன். நம்ம முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கிறோம், முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டு பார்த்திருப்போம். இன்னைக்கு இந்தியாவே ஒரு முரட்டு அடிமையை எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட அந்த முரட்டு அடிமையை விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல். இதை நீங்க நிச்சயம் செய்வீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டை தொடர்ந்து ஒதுக்கி வருகின்ற பாஜகவை நாம தமிழ்நாடு ஒதுக்கி வைக்கணும். நிச்சயம் செய்வோமா? செஞ்சு காட்ட வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கறத இந்த தேர்தலை நாம ப்ரூவ் பண்ணி காட்டுறோம்.